விளக்கமாக சொல்லலான்னு இருக்கேன். சஷ்டி இன்னைக்கு வந்து தேய்பிறை சஷ்டி. இன்னும் கொஞ்சம் பேர் வந்துட்டாங்கன்னா இந்த டாபிக் அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மேபி இருக்க சப்ஸ்கிரைபரும் வந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும். அவங்களுக்காக வெயிட் பண்ணலாம், வரட்டும். அது வரைக்கும் என் கூட நான் இது வரைக்கும் போட்ட வீடியோஸில் ஏதாச்சும் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச வீடியோஸ் இருந்தால் எனக்கு சொல்லுங்கள். அர்ஷுக்குட்டி வீடியோ இருந்தாலும் சொல்லுங்கள். ஹாய் கவின், ஹாய். ஆக்சுவலி இப்போது கவின் ஒரு புது சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க. ஆக்சுவலி இங்கே யாருன்னு எனக்கு தெரியல, எந்த கவின்னும் தெரியல. ஸோ நீங்கள் யாருன்னு பண்ணலாம், நான் உங்களை பார்த்துட்டு சொல்கிறேன். நீங்கள் எனக்கு தெரிஞ்சவங்களா அப்படி யாராச்சும் பார்க்கலாம். ஓகே, இந்த சஷ்டி விரதத்தை பற்றி நம்ம பேசிகிட்டு இருந்தோம். சஷ்டி விரதம் வந்து பார்த்திங்கன்னா மாதத்துக்கு 2 வாட்டி வரும். ஒன்று பார்த்திங்கன்னா வளர்பிறை சஷ்டி, இன்னொன்று வந்து தேய்பிறை சஷ்டி. வளர்பிறை சஷ்டி வந்து எப்போ வரும்னா அமாவாசை முடிஞ்ச 6வது நாளில் அந்த சஷ்டி வரும். ஸோ நீங்கள் அன்றைக்கி அந்த விரதத்தை இருக்கலாம். இந்த விரதத்தை மேற்கொள்ளும் போது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்து வீடெல்லாம் துடைச்சிட்டு சாமி அறையெல்லாம் ரொம்பவே சுத்தமாக க்ளீன் பண்ணி வச்சுட்டு நீங்களும் குளிச்சுட்டு காலையில் 6 விளக்கு இந்த கந்த சஷ்டியை புக்கை வச்சே படிக்கலாம். ஏன்னா ஒரு சில பேருக்கு வந்து அது மனப்பாடம் ஆகிருக்காது. ஸோ நீங்கள் எல்லாருமே வந்து இந்த கந்த சஷ்டி புக்கை எடுத்து டெய்லி மார்னிங் அண்ட் ஈவினிங் உட்காந்து உங்கள் சாமி ரூமில் ரொம்பவே மனமுருகி முருகரை நினச்சி வேணுங்கன்னா உங்களுக்கு கடவுள் கண்டிப்பாக கொடுக்காம இருக்கவே மாட்டார். ஸோ நானும் அப்படிதான், இது என்னோட ரியல் ஸ்டோரி. நான் 6 வருஷமாக இல்லாமல் ரொம்பவே அவசரப்பட்டேன். என்ன மாதிரியே யோசிச்சுட்டு வீட்டில் அழுதுட்டு உட்காந்துட்டு இருக்க எல்லா மனைவியும் வர்றதுக்கு சொல்கிறேன், நீங்கள் குழந்தை இல்லைன்னு ஃபீல் பண்ணவே கூடாது. நீங்கள் ஆக்சுவலி ஃபீல் பண்ணுறது தான் பெரிய தப்பு. நீங்கள் இதை ஒரு பாசிட்டிவ் இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கிட்டு நீங்கள் இந்த புக்கில் இருக்க டெய்லி கந்த சஷ்டியை படிங்க. படிச்சுட்டே இருங்க. உங்களுக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்துடும் முருகர் மேலே. ஸோ கண்டிப்பாக முருகர் உங்களுக்கு அருள் புரியாமல் இருக்கவே மாட்டார். இதாங்க நானும் கந்த சஷ்டி விரதத்தை ஆரம்பித்தேன். ஒரு கரெக்டாக பார்த்தீங்கன்னா கந்த சஷ்டி விரதம் ஸ்டார்ட் பண்ணேன். எனக்கு ஒரு
ஒரு ஏஜ்டு பர்சன் தான் இதை பற்றி சொன்னாங்க. அம்மாவும் சொல்லியிருக்காங்க இதை பற்றி. அந்த ஏஜ்டு பர்சன் இப்போ இல்லை.